ஆலமரம் போன்று கஷ்டப்பட்டு வியர்வை சிந்தி வளர்த்த கட்சியை நுனி கிளையில் அமர்ந்து கொண்டு அன்புமணி வெட்ட ஆரம்பித்துள்ளதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் அதிருப்தி தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் பாமக மாநில நிர்வாக குழுவின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பாமகவின் மாநில செயற்குழு பொதுக்குழு கூட்டம் வரும் 30ஆம் தேதி நடைபெறும் என ராமதாஸ் அறிவித்திருந்த நிலையில் அதில் அன்புமணிக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்ற முடிவு செய்யப்பட்டதாகவும் தெரிகிறது. ஆலோசனை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராமதாஸ், பாமக என்ற பூந்தோட்டத்தில் நுழைந்து பல குரங்குகள் அதை நாசம் செய்து கொண்டிருப்பதாக தெரிவித்தார். தேசிய மரத்திலே அந்த மாதிரி இந்த ஆலமரம் போல நான் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி 96,000 கிராமங்களுக்கு சென்று வளர்த்த இந்த கட்சியை ஆலமரத்தின் ஒரு கிளையிலே ஆலமரத்திலிருந்து ஒரு கோடாரியை செய்து அந்த கிளையிலிருந்து அது நுழைக்கிளையில உட்கார்ந்து வெட்ட ஆரம்பித்திருக்கிறார். அதனுடைய பலன் என்ன ஆகும்? கீழே விழுவதை தவிர வேறு எதுவும் இருக்க முடியாது. நான் நட்ட ஒரு பூந்தோட்டம், அதில் அந்த பூந்தோட்டத்திலே எல்லா விதமான மலர்களும் பூத்து குழுங்குகிற நேரம், அதில் பல குரங்குகள் நுழைந்து அந்த செடிகளை எல்லாம் பூக்களை எல்லாம் நாசம் பண்ணி அந்த தினந்தோறும் அதே வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பேசிய அவர், பம்மாத்து வேலை செய்வோர் இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் இந்த விபரீத விளையாட்டு வேண்டாம் என்றும் அன்புமணியை குறித்து கண்டனம் தெரிவித்தார். அந்த பம்மாத்து வேலை செய்கிறவர்களையும் இந்த நேரத்தில் எச்சரிக்கிறீர்கள், இதோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். அதாவது சொல்வார்கள், சாதாரண நிலையில சொல்வார்கள், வேகாது, அதுக்கு முன்னாலே ஒரு வார்த்தை சொல்லணும், பருப்பது. ஆக இது வேண்டாம் வேண்டாம் தம்பி, இந்த விபரீத விளையாட்டு என்ற அரசியல இப்பொழுதும் மக்கள் மக்கள் திட்டுவது, பொதுவாக இருக்கிற மக்கள் திட்டுவது ஒரு காதிலே விழுந்தாலும் அதை கண்டுகொள்வதில்லை. அதற்கு மேல சொல்றதுக்கு என்ன? ஆக 2026 தேர்தலில் கூட்டணி குறித்து முடிவெடுக்கவும் பேச்சுவார்த்தை நடத்தவும் தனக்கு முழு அதிகாரம் இருப்பதாகவும் ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார்.